ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துன்னு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 22 அத்தியாயங்கள் கத்துண்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சப்தாக பாராயணம் பண்ணும்பொழுது இந்த 3வது ஸ்கந்தத்தினுடைய 22வது அத்தியாயத்தோட தான் முதல் நாள் பாராயணம் முடியறது. அதற்கு மேலே இப்போ இந்த 23வது அத்தியாயத்திலேருந்து அடுத்த நாள் பாராயணம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 22வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனு தன்னுடைய பெண்ணான தேவஹூத்தியை கர்தமருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டு அப்படி பிரியறதுக்கு மனசே இல்லாமல் கிளம்பி தன்னோட ஊரான அந்த பிரம்மாவர்த்தத்துக்கு போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த 23வது அத்தியாயத்தில் அதற்கு மேலே மைத்ரேயர் சொல்கிறார், தன்னுடைய அப்பா அம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறமாக தேவஹூதி என்ன பண்ணுறா அப்படின்னா, நித்தியமும் அவ்வளவு பக்தியோடையும் அவ்வளவு ஸ்ரத்தையோடையும் தன்னுடைய பத்தியான கர்தமருக்கு அப்படி சேவை பண்ணிகிட்டே வராளாம். எப்படி சேவை பண்ணா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார், பவானீவ பவம் பிரபும் அப்படின்னு. சாக்ஷாத் அம்பாள் எப்படி பரமசிவனுக்கு சேவை பண்ணுவாளோ அப்படி சேவை பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி எப்படி சேவை பண்ணா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். எத்தகைய ஒரு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் சேவை பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறார். அவ்வளவு மரியாதையோடையும் மனசுலையும் சரீரத்துலையும் அவ்வளவு சுத்தியோடையும் சேவை பண்ணாலாம். இந்திரியங்களெல்லாம் அடக்கி அப்படி பிரேமையோட அன்பான வார்த்தைகளெல்லாம் பேசிண்டே அப்படி சேவை பண்ணாலாம். அப்படி சேவை பண்ணும்பொழுது எதெல்லாம் அவள் தவிர்த்தாள் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். எல்லா விதமான காமம், தம்பம், கர்வம், போட்டி, பொறாமை அதெல்லாம் இல்லாமல், துவேஷம் அதெல்லாம் இல்லாமல், பண்ணக்கூடாத காரியங்களெல்லாம் பண்ணாமல் இருந்துண்டு எப்பொழுதுமே விழிப்போடையும் அப்படி சுறுசுறுப்பாகவும் அப்படி சேவை பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சேவையினால் தன்னுடைய அத்தகைய தேஜஸ்வியான தன்னுடைய பத்தியுடைய ஒரு சந்தோஷத்தை அவள் சம்பாதிச்சுண்டாள் அப்படிங்கிறத சொல்கிறார். தன்னுடைய பத்தி இடத்துல அவளுக்கு எவ்வளவு பக்தியும் மரியாதையும் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். தேவஹூதி நினச்சாலாம் தன்னுடைய பத்தியான கர்தமர் விதியை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு நினச்சாலாம். ஏன் அப்படின்னா, விதியையும் மாத்துறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத அவள் உணர்றாள். அதனால் அவரிடத்துலேருந்து நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு சேவை பண்ணுறா. பல காலம் அப்படி சேவை பண்ணிட்டு வராளாம். அத்தனை நாளும் கர்தமர் தபஸ்லேயே ஈடுபட்டுண்டு வரார். அப்படி கர்தமர் தபஸ் பண்ணும்பொழுதெல்லாம் அவருக்கு அத்தகைய ஸ்ரத்தையோட சேவை பண்ணிகிட்டே வரா. அப்படி பண்ணி பண்ணி என்ன ஆறுது அப்படின்னா, தேவஹூதியோட சரீரம் அப்படி கிருஷமாக ஆகி இழைச்சி போய் அப்படி தலைமையிலெல்லாம் வெளுத்து போய் அப்படி வயசாகிடுத்தாம் இப்போ தேவஹூதிக்கு. அவளும் அந்த விரதங்களெல்லாம் கூடவே அனுஷ்டிக்கிறா இல்லையா, அதனால அவளோட சரீரம் அவ்வளவு இழைச்சி போய் அப்படி ஆயிடுத்தாம். இப்பொழுது கர்தமர் கண்ணை திறந்து பார்க்குறார். தேவஹூதி தனக்கு சேவை பண்ணி தன்னுடைய சரீரம் இப்படி ஆறதை கூட அவள் பொருட்படுத்தாமல் இப்படி சேவை பண்ணியிருக்காளே அப்படிங்கிறதுனால அத்தகைய ஒரு கருணை ஏற்படுறதாம் கர்தமருக்கு தேவஹூதி மேலே. அதனால அவளை பார்த்து சொல்கிறார், தேவஹூதி, நீ எனக்கு பண்ண இந்த ஒரு சேவையினாலையும் நீ என்னிடத்துல வச்சிருக்கக்கூடிய இந்த உத்தமமான ஒரு பக்தியினாலையும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ உன்னுடைய சரீரம் இப்படி கிருஷமாக ஆறுதையோ இல்லை சரீரம் இப்படி வீணாகிறத கூட நீ கவனிக்காமல் அதை கூட பொருட்படுத்தாமல் இப்படி நீ எனக்கு சேவை பண்ணிய அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே தங்களுடைய சரீரத்து மேலே தானே அத்தகைய பிரியம் இருக்கும். அதை கூட நீ பொருட்படுத்தாமல் எனக்கு நீ சேவை பண்ணதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால நான் தபசு பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி என்னுடைய தபசுனாலையும் சமாதினாலையும் ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் நான் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் பகவானிடத்துலேருந்து என்னெல்லாம் அனுகிரகங்களெல்லாம் நான் பெற்றேனோ அது எல்லாத்தையும் நான் உனக்கும் தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நீ எனக்கு சேவை பண்ணதுனால உனக்கும் அதெல்லாம் நான் தரேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் நான் உனக்கு திவ்ய திருஷ்டியை அனுகிரகம் பண்ணுறேன். அத்தகைய ஒரு திவ்யமான போகங்களெல்லாம் நீ கண்களால் பார்த்து அனுபவி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த ஒரு நான் கொடுக்கக்கூடிய இந்த அனுகிரகங்கள்லாம் இருக்கே, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, சோகமோ மோகமோ பயமோ அற்றது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, லோகத்தில் எல்லாரும் பலவிதமான போக சுகங்கள்லாம் அனுபவிக்கிறா இல்லையா, அது எப்படிப்பட்டது அப்படின்னா அதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது. அதனால எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியது, அழிஞ்சுடுமோ அப்படிங்கிற அந்த பயம் ஏற்படும். காலங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பகவானுடைய புருவத்தினுடைய ஒரு நெரிப்பு தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி பகவான் புருவத்தை நெரிச்சான் அப்படின்னா அந்த காலமானது எல்லாத்தையும் அப்படி அழிச்சுடுறது இல்லையா. அதனால பயத்தோட கூடியது அத்தகைய சுகங்கள்லாம். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த அனுகிரகங்கள்லாம் திவ்யமானதாக இருக்கிறதுனால பயமோ சோகமோ அற்றது. அதுலேயும் இத்தகைய போகங்களெல்லாம் ராஜாக்கள்லாம் கூட ஆசைப்படக்கூடிய அத்தகைய போகங்கள், அதான் அது திவ்யமான போகங்கள், நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே தேவஹூதி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, தன்னுடைய பத்திக்கு இவ்வளோ பெரிய பிரபாவம் இருக்குங்கிறதுனால அவள் சந்தோஷப்படுறா. உடனே முகத்தில் அத்தகைய சந்தோஷத்தோட தலையை குறிஞ்சுட்டே அப்படி வெட்கத்தோடு திரும்பவும் பேசுகிறாளாம். ஹே பிரபோ, உங்களிடத்துல இத்தகைய பிரபாவங்களும் மகிமைகளும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு முன்னமேயே தெரியும்.
இருந்தாலும் நான் உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம கல்யாணம் ஆகும்பொழுது எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேளோ அதை நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறா. எதற்காக அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு தேஜஸ்வியான ஒரு புருஷனிடத்துலேருந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுங்கிறது எங்களை போன்ற பதிவிரதைகளுக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா? அதனால் அதை நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆனால் என்னோட சரீரமும் இப்போ எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரே இளைச்சி போய் அப்படி வயசானதாக இருக்குது. அதனால் திரும்பவும் அது புத்துணர்வு பெறத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்களே எனக்கு சொல்லுங்கோ. அது மட்டும் இல்லை, நம்ம வாழறதுக்கு ஒரு கிரகத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணுறா. உடனே தன்னுடைய பத்னியான தேவஹூதியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கர்தமர் என்ன பண்ணுறார், அந்த க்ஷணமே ஒரு ஆகாச விமானம், ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆகாச விமானத்தை அந்த க்ஷணமே அப்படி தோற்றுவிக்கிறாராம். அது எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஆச்சரியமயமாக இருக்குது. அதனால மைத்ரேய மகரிஷி அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பல ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். சர்வகாம துகம் அப்படிங்கிற எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியதாம் இருக்காம் அந்த ஆகாச விமானம். அதுலேயே எல்லா விதமான ரத்னங்களும் இருக்காம், அதுலேயே எல்லா விதமான தனங்களும் இருக்காம். அந்த தனமும் இந்த ரத்னங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற அதை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்காம். லோகத்தில் நம்ம அதை செலவழிக்க குறைஞ்சுதானே போகும், ஆனால் இது திவ்யமாக இருக்கிறதுனால நாளுக்கு நாள் அது பெருகின்றே இருக்காம். அதில் இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள்லாம் அப்படி ரத்ன கச்சிதமாக ரத்னம் பதிச்சதாக இருக்காம். எங்கே பார்த்தாலும் பலவிதமான வண்ணத்தினால ஆன கொடிகள்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு, புஷ்ப மாலைகளால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு, அதில் வண்டுகள்லாம் மொய்க்கிறதாம். எங்கே பார்த்தாலும் பட்டு துணியால் தோரணங்கள்லாம் தொங்குறதாம். அதில் கிரகஸ்தாசிரமத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருட்களும் அப்படி திவ்யமானதாக அங்கே அமைக்கப்பட்டிருக்காம். எல்லா ரித்துக்கள்லேயும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததாம் அந்த ஒரு விமானம். அதில் அடுக்கடுக்காக பல மாளிகைகள் இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் படுக்கைகளும் மெத்தைகளும் இப்படி பஞ்சு மெத்தைகளும் அங்கே அமைக்கப்பட்டிருக்காம். சவுர்லலாம் எங்கே பார்த்தாலும் அப்படி கலை உணர்வோட வேலைப்பாடுகள்லாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற. நடைபாதையெல்லாம் மரகத கல்லால் அமைக்கப்பட்டிருக்காம். வாயில்கள்லாம் அப்படி பவழங்கள்னால அமைக்கப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் கும்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்திரநீல கல்லால் ஆக்கப்பட்டிருக்காம். அதில் தங்கத்தினால குப்பி போட்டிருக்கா அப்படிங்கிறத சொல்கிறார். சவுரெலாம் எதனால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, வைரத்தினாலேயே சவுர் அமைச்சு அதில் மாணிக்க கற்கள்லாம் பதிச்சிருக்கா அப்படின்லாம் வர்ணிச்சுட்டே போகிறார். தங்கத்தினாலேயே தோரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறார். அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா பட்சிகளுடைய ஒரு சிலைகள்லாம் பண்ணி வச்சுருக்காளாம். அங்கே விளையாடக்கூடிய பட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஹம்சங்கள் புறாக்கள் போன்ற பட்சிகள்லாம் அழகழகாக சப்தம் பண்ணிகிட்டே இப்படி இப்படியும் பறக்கும் பொழுது இந்த பட்சிகளுடைய ஒரு சிலைகளெல்லாம் பார்த்துட்டு தங்களோட இனம்தானோ அப்படின்னு நினச்சிட்டு பறந்து பறந்து அதுக்கிட்ட போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். பெரிய பெரிய விளையாட்டு மைதானங்கள், படுக்கை அறைகள் அப்படின்னு அங்கே வாழக்கூடியவர்களுக்கு அத்தகைய சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததாம். இவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள்லாம் நிறைஞ்சு இருந்ததா. யாருக்கு இதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அதை படைச்ச கர்தமருக்கே அதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறார். உடனே கர்தமர் பார்க்குறார், இப்பேற்பட்ட ஒரு ஆகாச விமானம் ஒரு பெரிய மாளிகையை தயார் பண்ணியும் தேவஹூதி மனசில் அவ்வளவா சந்தோஷப்படலை அப்படிங்கிறத கவனிக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்தமருக்கு எல்லாருடைய மனசையும் தெரிஞ்சுக்கிற ஒரு சக்தி உண்டாம். எதனால் தேவஹூதிக்கு சந்தோஷம் வரலை அப்படின்னா, அவ்வளோ பார்க்குறா தன்னுடைய சரீரம் இப்படி இருக்கே, இவ்வளவு கிருஷமாக வயசானதான ஒரு சரீரமாக ஆயிடுத்தே, தனக்கு சேவை பண்ணுறதுக்கு சேடிமார்கள்லாம் இல்லையே, இத்தகைய ஒரு மாளிகையில் அதனால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நினைக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார் கர்தமர். உடனே தேவஹூதியை பார்த்து சொல்கிறார், அம்மா இந்த பிந்து சரஸில் போய் நீ மூழ்கி எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இது பகவானாலேயே ஆக்கப்பட்ட ஒரு சரஸ் இல்லையா, அவனுடைய ஆனந்த கண்ணீர் அதில் விழுந்திருக்கு. அதனால் அத்தகைய ஒரு பவித்திரமான ஒரு சரசு. அது மட்டும் இல்லை, எல்லாரோட ஆசையும் அது பூர்த்தி பண்ணக்கூடியது அத்தகைய ஒரு சரஸ் அது. அதனால் அதில் நீ ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய பத்தி இப்படி ஆக்ஞை பண்ணதும் தேவஹூதி அந்த ஒரு பிந்து சரஸில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக இறங்குறா. அப்போது இறங்கும்பொழுது தேவஹூதி எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி சரீரத்தில் ஒரே அழுக்கு படிஞ்சிருக்காம், அழுக்கு படிஞ்ச வஸ்திரங்கள்லாம் அணிஞ்சுருக்கா, தலையிலலாம் ஜடைகள், அதுவும் வெளுத்து போன கேசம். அப்படிப்பட்ட நிலையில தேவஹூதி அந்த சரசுக்குள்ளே இறங்குறா. இது வரைக்கும் நம்ம இந்த செஷனில் கற்றுண்டு இதற்கு மேலே தேவஹூதி அப்படி எழுந்துக்கும் பொழுது முன்னா எப்படி இருந்தாலோ அத்தகைய ஒரு யவனத்தோடு அப்படி எழுந்துண்டு அதற்கு மேலே கர்தமரோட அந்த விமானத்தில் ரமிக்கிறா அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्
अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ त्रयोविंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच पितृभ्यां प्रस्थिते साध्वी पितृभ्यां प्रस्थिते साध्वी पितृभ्यां प्रस्थिते साध्वी पतिम् इंगितकोविदा पतिम् इंगितकोविदा पतिम् इंगितकोविदा नित्यं पर्यचरत् प्रीत्या नित्यं पर्यचरत् प्रीत्या नित्यं पर्यचरत् प्रीत्या भवानीव भवं प्रभुं भवानीव भवं प्रभुं भवानीव भवं प्रभुं विश्रम्भेण आत्मशौचेन विश्रम्भेणात्मशौचेन विश्रम्भेणात्मशौचेन गौरवेण दमेन च गौरवेण दमेन च गौरवेण दमेन च शुश्रूषया सौहृदेन शुश्रूषया सौहृदेन शुश्रूषया सौहृदेन वाचा मधुरया च भोः वाचा मधुरया च भोः
वाचा मधुरया च भोः विसृज्य कामं दम्भं च विसृज्य कामं दम्भं च विसृज्य कामं दम्भं च द्वेषं लोभम् अघं मदम् द्वेषं लोभम् अघं मदम् द्वेषं लोभम् अघं मदम् अप्रमत्ता उद्यता नित्यम् अप्रमत्तोद्यता नित्यम् अप्रमत्तोद्यता नित्यम् तेजीयांसम् अतोषयत् तेजीयां समतोषयत् तेजीयां समतोषयत् स वै देवर्षिवर्यस्ताम् स वै देवर्षिवर्यस्ताम् स वै देवर्षिवर्यस्ताम् मानवीं समनुव्रताम् मानवीं समनुव्रताम् मानवीं समनुव्रताम् दैवाद्गरीयसः पत्युः दैवाद्गरीयसः पत्युः दैवाद्गरीयसः पत्युः आशासानां महाशिशः आशासानां महाशिशः आशासानां महाशिशः कालेन भूयसा क्षामाम् कालेन भूयसा क्षामाम् कालेन भूयसा क्षामाम् कर्षितां व्रतचर्यया कर्षितां व्रतचर्यया कर्षितां व्रतचर्यया प्रेम गद्गदया वाचा प्रेम गद्गदया वाचा प्रेम गद्गदया वाचा पीडितः कृपया अब्रवीत् पीडितः कृपया ब्रवीत् पीडितः कृपया ब्रवीत् कर्दम उवाच कर्दम उवाच तुष्टोऽहम् अद्य तव मानविमानदायाः तुष्टोऽहम् अद्य तव मानविमानदायाः तुष्टोऽहमद्य तव मानविमानदायाः शुश्रूषया परमया परया च भक्त्या शुश्रूषया परमया परया च भक्त्या शुश्रूषया परमया परया च भक्त्या यो देहिनाम् अयम् अतीव सुहृत् स्वदेहो यो देहिनाम् अयमतीव सुहृत् स्वदेहो यो देहिनाम् अयमतीव सुहृत् स्वदेहो नावेक्षितः समुचितः क्षपितुम् मदर्थे नावेक्षितः समुचितः क्षपितुं मदर्थे नावेक्षितः समुचितः क्षपितुं मदर्थे ये मे स्वधर्मनिरतस्य तपः समाधि ये मे स्वधर्मनिरतस्य तपः समाधि ये मे स्वधर्मनिरतस्य तपः समाधि विद्यात्मयोग विजिता भगवत्प्रसादाः विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः तानेव ते मद् अनुसेवनया अवरुद्धान् तानेव ते मदनुसेवनयावरुद्धान् तानेव ते मदनुसेवनयावरुद्धान् दृष्टिं प्रपश्य वितरामि अभयान् अशोकान् दृष्टिं प्रपश्य वितराम्यभयान् अशोकान् दृष्टिं प्रपश्य वितराम्यभयान् अशोकान् अन्ये पुनर्भगवतो ब्रुवुद्विजृम्भ अन्ये पुनर्भगवतो भ्रुवउद्विजृम्भ अन्ये पुनर्भगवतो भ्रुव उद्विजृम्भ विभ्रंशित अर्थरचनाः किम् उरुक्रमस्य विभ्रंशितार्थरचनाः किमुरुक्रमस्य विभ्रंशितार्थरचनाः किम् उरुक्रमस्य सिद्धासि भुङ्क्ष्व विभवान्
निजधर्मदोहान् सिद्धासि भुङ्क्ष्व विभवान् निजधर्मदोहान् सिद्धासि भुङ्क्ष्व विभवान् निजधर्मदोहान् दिव्यान् नरैः दुरधिगान् नृपविक्रियाभिः दिव्यान् नरैर्दुरधिगान् नृपविक्रियाभिः दिव्यान् नरैर्दुरधिगान् नृपविक्रियाभिः एवं ब्रुवाणम् अबला अखिलयोगमाया एवं ब्रुवाणमबलाखिलयोगमाया एवं ब्रुवाणम् अबलाखिलयोगमाया विद्या विचक्षणम् अवेक्ष्य गताधिः आसीत् विद्या विचक्षणमवेक्ष्य गताधिरासीत् विद्या विचक्षणमवेक्ष्य गताधिरासीत् सम्प्रश्रय प्रणय विह्वलया गिरा ईशत् सम्प्रश्रय प्रणय विह्वलया गिरेशत् सम्प्रश्रय प्रणय विह्वलया गिरेशत् व्रीडावलोकविलसद् हसिताननाः व्रीडावलोकविलसद्हसिताननाः व्रीडावलोकविलसद्हसिताननाः देवहूतिरुवाच देवहूतिरुवाच राद्धं बत द्विजवृषैतद् अमोघयोग राद्धं बत द्विजवृषैतद् अमोघयोग राद्धं बत द्विजवृषैतद् अमोघयोग मायाधिपे त्वयि विभो तद् अवैमि भर्तः मायाधिपे त्वयि विभो तदवैमि भर्तः मायाधिपे त्वयि विभो तदवैमि भर्तः यस्ते अभ्यधायि समयः सकृत् अङ्गसङ्गो यस्तेऽभ्यधायि समयः सकृदङ्गसङ्गो यस्तेऽभ्यधायि समयः सकृदङ्गसङ्गो भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनाम् भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनाम् भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनाम् तत्रेति कृत्यम् उपशिक्ष यथोपदेशम् तत्रेति कृत्यम् उपशिक्ष यथोपदेशम् तत्रेति कृत्यम् उपशिक्ष यथोपदेशम् येनैष मे कर्षितो अतिरिरंसया आत्मा येनैष मे कर्षितो अतिरिरंसयात्मा येनैष मे कर्षितो अतिरिरंसयात्मा सिद्ध्येत ते कृतमनोभवदर्शितायाः सिद्ध्येत ते कृतमनोभवदर्शितायाः सिद्ध्येत ते कृतमनोभवदर्शितायाः दीनः तदीश भवनं सदृशं विचक्ष्व दीनस्तदीश भवनं सदृशं विचक्ष्व दीनस्तदीश भवनं सदृशं विचक्ष्व मैत्रेय उवाच मैत्रेय उवाच प्रियायाः प्रियम् अन्विच्छन् प्रियायाः प्रियम् अन्विच्छन् प्रियायाः प्रियमन्विच्छन् कर्दमो योगम् आस्थितः कर्दमो योगमास्थितः कर्दमो योगमास्थितः विमानं कामगं क्षत्तः विमानं कामगं क्षत्तः विमानं कामगं क्षत्तः तर्ह्येव आविरचीकरत् तर्ह्येवाविरचीकरत्
तर्ह्येवाविरचीकरत् सर्वकामदुघं दिव्यं सर्वकामदुघं दिव्यं सर्वकामदुघं दिव्यं सर्वरत्नसमन्वितं 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 सर्वर्धि उपचयोदर्कं सर्वर्ध्युपचयोदर्कं सर्वर्ध्युपचयोदर्कं मणिस्तम्भैः उपस्कृतं मणिस्तम्भैरुपस्कृतं मणिस्तम्भैरुपस्कृतं दिव्य उपकरण उपेतं दिव्योपकरणोपेतं दिव्योपकरणोपेतं सर्वकाल सुखावहं सर्वकालसुखावहं सर्वकालसुखावहं पट्टिकाभिः पताकाभिः पट्टिकाभिः पताकाभिः पट्टिकाभिः पताकाभिः विचित्राभिः अलङ्कृतं विचित्राभिरलङ्कृतं विचित्राभिरलङ्कृतं स्रग्भिः विचित्रमाल्याभिः स्रग्भिः विचित्रमाल्याभिः स्रग्भिर्विचित्रमाल्याभिः मञ्जुषिञ्जत् षडङ्घ्रिभिः मञ्जूषिञ्जत् षडङ्घ्रिभिः मञ्जूषिञ्जत् षडङ्घ्रिभिः दुकूल क्षौम कौशेयैः दुकूलक्षौमकौशेयैः दुकूलक्षौमकौशेयैः नानावस्त्रैः विराजितम् नानावस्त्रैर्विराजितम् नानावस्त्रैर्विराजितम् उपरि उपरि विन्यस्त उपर्युपरि विन्यस्त उपर्युपरि विन्यस्त निलयेषु पृथक् पृथक् निलयेषु पृथक् पृथक् निलयेषु पृथक् पृथक् क्षिप्तैः कशिपुभिः कान्तम् क्षिप्तैः कशिपुभिः कान्तम् क्षिप्तैः कशिपुभिः कान्तम् पर्यङ्कव्यजनासनैः 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 पर्यङ्कव्यजन आसनैः तत्र तत्र विनिक्षिप्त तत्र तत्र विनिक्षिप्त तत्र तत्र विनिक्षिप्त नानाशिल्प उपशोभितम् नानाशिल्पोपशोभितम् नानाशिल्पोपशोभितम् महामरकतस्थल्या 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 जुष्टं विद्रुमवेदिभिः जुष्टं विद्रुमवेदिभिः जुष्टं विद्रुमवेदिभिः द्वासु विद्रुमदेहल्या द्वासु विद्रुमदेहल्या द्वासु विद्रुमदेहल्या भातं वज्रकपाटवत् भातं वज्रकपाटवत् भातं वज्रकपाटवत् शिखरेषु इन्द्रनीलेषु शिखरेषु इन्द्रनीलेषु शिखरेष्विन्द्रनीलेषु हेमकुम्भैः अधिश्रुतम् हेमकुम्भैरधिश्रुतम् हेमकुम्भैरधिश्रुतम् चक्षुष्मत् पद्मरागाग्र्यैः चक्षुष्मत्पद्मरागाग्र्यैः चक्षुष्मत्पद्मरागाग्र्यैः वज्रभित्तिषु निर्मितैः वज्रभित्तिषु निर्मितैः वज्रभित्तिषु निर्मितैः जुष्टं विचित्रवैतानैः जुष्टं विचित्रवैतानैः जुष्टं विचित्रवैतानैः महार्हैः हेमतोरणैः महार्हैर्हेमतोरणैः महार्हैर्हेमतोरणैः हंसपारावतव्रातैः हंसपारावतव्रातैः
हंसपारावतव्रातैः तत्र तत्र निकूजितम् तत्र तत्र निकूजितम् तत्र तत्र निकूजितम् कृत्रिमान् मन्यमानैः स्वान् कृत्रिमान् मन्यमानैः स्वान् कृत्रिमान् मन्यमानैः स्वान् अधिरुह्य च अधिरुह्याधिरुह्य च अधिरुह्याधिरुह्य च विहारस्थान विश्राम विहारस्थान विश्राम विहारस्थान विश्राम संवेश प्राङ्गणाजिरैः संवेश प्राङ्गणाजिरैः संवेश प्राङ्गणाजिरैः यथोपजोषं रचितैः यथोपजोषं रचितैः यथोपजोषं रचितैः विस्मापनम् इवात्मनः विस्मापनमिवात्मनः विस्मापनमिवात्मनः ईदृग्गृहं तत् पश्यन्तीम् ईदृग्गृहं तत् पश्यन्तीम् ईदृग्गृहं तत् पश्यन्तीम् नातिप्रीतेन चेतसा नातिप्रीतेन चेतसा नातिप्रीतेन चेतसा सर्वभूत आशयाभिज्ञः सर्वभूताशयाभिज्ञः सर्वभूताशयाभिज्ञः प्रावोचत् कर्दमस्वयम् प्रावोचत् कर्दमः स्वयम् प्रावोचत् कर्दमः स्वयम् निमज्य अस्मिन् ह्रदे भीरु निमज्यास्मिन् ह्रदे भीरु निमज्यास्मिन् ह्रदे भीरु विमानम् इदम् आरुह विमानमिदमारुह विमानमिदमारुह इदं शुक्लकृतं तीर्थम् इदं शुक्लकृतं तीर्थम् इदं शुक्लकृतं तीर्थम् आशिषां यापकं नृणाम् आशिषां यापकं नृणाम् आशिषां यापकं नृणाम् सा तद्भर्तुः समादाय सा तद्भर्तुः समादाय सा तद्भर्तुः समादाय वचः कुवलयेक्षणा वचः कुवलयेक्षणा वचः कुवलयेक्षणा सरजं बिभ्रति वासो सरजं बिभ्रति वासो सरजं बिभ्रति वासो वेणीभूतांश्च मूर्धजान् वेणीभूतांश्च मूर्धजान् वेणीभूतांश्च मूर्धजान् अङ्गं च मलपङ्केन अङ्गं च मलपङ्केन अङ्गं च मलपङ्केन सञ्चन्नं शबलस्तनम् सञ्छन्नं शबलस्तनम् सञ्छन्नं शबलस्तनम् आविवेश सरस्वत्याः आविवेश सरस्वत्याः आविवेश सरस्वत्याः सरः शिवजलाशयम् सरः शिवजलाशयम् सरः शिवजलाशयम् இந்த 25 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். The first 25 shlokas. मैत्रेय उवाच पितृभ्यां प्रस्थिते साध्वी पतिं निन्दितकोविदा नित्यं पर्यचरत् प्रीत्या भवानीव भवं प्रभुं विश्रम्भेणात्मशौचेन गौरवेण दमेन च शुश्रूषया सौहृदेन वाचा मधुरया च भोः विसृज्य कामं दम्भं च द्वेषं लोभम् अघं मदम् अप्रमत्तोद्यता नित्यम् तेजीयां सम्मतोषयत् स वै देवर्षिवर्यस्ताम् मानवीं समनुव्रताम् दैवाद्गरीयसः पत्युः आशासानां महाशिषः कालेन भूयसा क्षामाम्
कर्षितां व्रतचर्यया प्रेम गद्गदया वाचा पीडितः कृपया ब्रवीत् कर्दमौवाच तुष्टोऽहमद्य तव मानविमानदायाः शुश्रूषया परमया परया च भक्त्या यो देहिनाम् अयमतीव सुहृत्स्वदेहो नावेक्षितः समुचितः क्षपितुम् मदर्थे ये मे स्वधर्मनिरतस्य तपः समाधि विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः तानेव ते मदनुसेवनयावरुद्धान् दृष्टिम् प्रपश्य वितराम्यभयान् अशोकान् अन्ये पुनर्भगवतो भ्रुवुद्विजृम्भ विभ्रंशितार्थरचनाः किमुरुक्रमस्य सिद्धासि भुङ्क्ष्व विभवान् निजधर्मदोहान् दिव्यान्नरैः दुरधिगान् नृपविक्रियाभिः एवम् ब्रुवाणम् अबलाखिलयोगमाया विद्याविचक्षणम् अवेक्ष्य गताधिरासीत् सम्प्रश्रय प्रणय विह्वलया गिरेश व्रीडावलोक विलसत् हसिताननाः देवहूतिरुवाच राद्दम्बतत् द्विजवृषैतत् अमोघयोग मायाधिपे त्वयि विभो तदवैमि भर्तः यस्तेऽभ्यधायि समयः सकृदङ्गसङ्गो भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनाम् तत्रेति कृत्यम् उपशिक्ष यथोपदेशम् येनैष मे कर्षितो अतिरिरंसयात्मा सिद्ध्येत ते कृतमनोभवधर्षितायाः दीनस्तदीश भवनम् सदृशम् विचक्ष्व मैत्रेय उवाच प्रियायाः प्रियमन्विच्छन् कर्दमो योगमास्थितः विमानम् कामगम् क्षत्तः तर्ह्येवाविरचीकरत् सर्वकामदुघम् दिव्यम् सर्वरत्नसमन्वितम् सर्वर्ध्युपचयोदर्कम् मणिस्तम्भैरुपस्कृतम् दिव्योपकरणोपेतम् सर्वकालसुखावहम् पट्टिकाभिः पताकाभिः विचित्राभिरलङ्कृतम् स्रग्भिर्विचित्रमाल्याभिः मञ्जुषिञ्जत्षडङ्घ्रिभिः दुकूलक्षौमकौशेयैः नानावस्त्रैर्विराजितम् उपर्युपरि विन्यस्त निलयेषु पृथक् पृथक् क्षिप्तैः कशिपुभिः कान्तम् पर्यङ्कव्यजनासनैः तत्र तत्र विनिक्षिप्त नानाशिल्पोपशोभितम् महामरकतस्थल्या जुष्टम् विद्रुमवेदिभिः द्वासु विद्रुमदेहल्या भातम् वज्रकपाटवत् शिखरेषु इन्द्रनीलेषु हेमकुम्भैरधिश्रितम् चक्षुष्मत्पद्मरागाग्र्यैः वज्रभित्तिषु निर्मितैः जुष्टम् विचित्रवैतानैः महार्हैर्हेमतोरणैः हंसपारावतव्रातैः तत्र तत्र निकूजितम् कृत्रिमान् मन्यमानैः स्वान् अधिरुह्याधिरुह्य च विहारस्थानविश्राम संवेश प्राङ्गणाजिरैः यथोपजोषम् रचितैः
विस्मापनमिवात्मनः ईदृग्गृहम् तत्पश्यन्तीम् नातिप्रीतेन चेतसा सर्वभूताशयाभिज्ञः प्रावोजत्कर्दमः स्वयम् निमज्यास्मिन् हृदे भीरु विमानमिदमारुह इदम् शुक्लकृतम् तीर्थम् आशिषाम् व्यापकम् नृणाम् सा तद्भर्तुः समादाय वचः कुवलयेक्षणा सरजम् बिभ्रती वासो वेणीभूतांश्च मूर्धजान् अङ्गम् च मलपङ्केन सञ्छन्नम् शबलस्तनम् आविवेश सरस्वत्याः सरः शिवजलाशयम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय நம்ம இந்த அத்தியாயத்தை படிச்ச ராகம் ஆனந்த பைரவி. நம்ம அடுத்த செஷன்ல 26வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயத்தை முழுசா. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam. We have started learning the third skanda, and in the third skandam we learned 22 chapters. And we have to mention here that whenever we do a Saptaha Parayana, the first day Parayana ends with the 22nd chapter of the third skanda. So from the 23rd chapter that we will be learning today, the second day Parayanam starts. In the 22nd chapter, what we saw was that Manu and Shatarupa, they gave their daughter Devahuti in marriage to Kardama Prajapati, and we saw how Manu left with a very heavy heart to his place back, which is called as Brahmavarta. And further in this 23rd chapter, Maitreya Maharishi continues to describe what happened. He says, after her parents left, Devahuti, she began to serve her husband Kardama Prajapati very, very devotedly, and he gives an example how she served. He says, Bhavaniva Bhavam Prabhum, like how Parvati would serve her husband Paramashiva. And Devahuti served Kardama with great respect and faith, with purity of mind and body, and with great sense control. And she did a very loving service. She spoke very loving words, he says. And he also says, while serving him, he says she gave up all vices like lust, hypocrisy, hatred, greed, pride, and all forbidden acts. And she was ever vigilant and active while serving Kardama. And in this manner, by such a service, she won the heart of her husband Kardama. And Devahuti, she had so much reverence for her husband that she considered Kardama as even greater than Providence, because she had the belief that he could even alter Providence. And so, expecting great blessings from Kardama, she did such a service for a very, very long time, and all the while Kardama was engaged in severe penance. And now by all this service, and also by all the vows and austerities that she practiced, she had now become very weak and emaciated, and she had also grown very old. Her hair had turned white. And now Kardama, the celestial sage, he saw that his wife had served him so dedicatedly, and because of that she had now become so emaciated and weak, and he was totally overcome with compassion for Devahuti. He was so pleased, and so he spoke to Devahuti. He said, I am so very extremely pleased with your selfless service and supreme devotion to me, because you have not even minded wasting your body for serving me, because the body is the most dearest thing for every living being, and you have not even taken care of your body while serving me. So I am extremely pleased. So whatever blessings I have got from Bhagavan through my penance or my samadhi or my yoga or my knowledge, now I shall bestow everything upon you also, because by virtue of serving me, you also deserve all that, he says. And these blessings are such that they are free from grief or fear or sorrow. And so I shall give you the Divya Drishti, he says, the divine vision, in order to see all these pleasures and also enjoy them. And why does Kardama Prajapati here says that these pleasures are free from grief or sorrow or shoka? Because these are all very divine pleasures, and the pleasures that are got in the material world, they are all subject to time, and this time is nothing else other than the mere contraction of the Lord's eyebrows. And thereby what happens is time puts an end to all these pleasures and brings lot of frustration to the worldly people, whereas these divine pleasures,
are not at all subject to time, and moreover, these pleasures are such that even the great kings, they wish for such pleasures, and I shall now confer all these divine bhoga sukha on you, he says. And Devahuti was now very relieved, and she was also very delighted to know that her husband was possessing so many yogic powers and such glory. And with a face beaming with joy and lot of bashfulness, she spoke in a very humble voice to Kardama. She says, "O Lord, I really know about your glory, and I know that you possess such powers, but please grant me the promise that you made while marrying me, because for pativratas like me, it is a great boon to have progeny through such a holy and venerable husband like you. And since my body is totally unfit now because it is so emaciated and weak, and also I have grown old, so please also instruct how to rejuvenate my body, and also please think of arranging a house for us to live in." And so when Devahuti said this, Kardama was very happy. He wanted to please his wife Devahuti, so he immediately materialized an aerial mansion which could fly at will to all the places. It was so wonderful that Maitreya Maharishi begins to describe that in great detail. He says, "Sarva Kama Dugam." That is, it could give whatever one wished for, like how Kamadhenu gives, and it had all types of jewels and wealth within it, and these jewels and wealth, it was such that it multiplied in course of time, unlike what happens in this material world. And the pillars were all made of precious stones, he says, and the aerial mansion was decorated with flags of various colors, with charming wreaths of flowers that was humming with bees all over, and the curtains and hangings were all made of superior cloth like silk, linen and so on. And all the household articles, they were also very supernatural, he says, and it was comforting in all the seasons, irrespective of whether it was summer or winter or rainy season. And it had many stories, he says, and each of these stories had a lot of cushions, beds, fans, seats and all that. And there were artworks and engravings in the wall all over. The pavements were all made of emerald stone, he says, and the archways were all made of coral, and the doors were studded with diamond, and the domes on the compound walls, they were all made of sapphire, and they had golden tips, he says, and the walls were made of diamond with rubies studded in them, because that looked as if the walls had so many eyes, and the canopies were all made of gold itself. And here and there, he says, there were many artificial statues of birds, and the real birds like the hamsas, the swans or the pigeons which were playing about there, making various sweet sounds, they considered these statues to be so real that they thought that they were one of their kind, and they started to fly up to them, he says. And the aerial mansion had many playgrounds, many chambers for resting, many bedrooms and courtyards, and it was very, very comforting to the person who occupied it, he says. And it was in total so very astonishing that it was amazing to even Kardama who created it, he says. Now Kardama saw that Devahuti was not very happy even after seeing this aerial mansion. And since Kardama could read the minds of everybody, he understood why Devahuti was not happy. It was because her body was so emaciated and she had become so old, and she had no maids to serve her. So she was thinking how she could enjoy this aerial mansion. So Kardama immediately spoke to Devahuti. He said, "O Devahuti, O timid one, now take a dip in this Bindu Sarovar, because it is the holy lake which is created by Bhagavan himself. His tears have fallen into this lake, and because of that it is so very holy, and not only that, it can grant the desires of those who take a dip in it. So you take a dip in that holy Bindu Saras," he says. And upon that command of her husband Kardama, Devahuti, now she was wearing soiled garments, he says, and her hair were matted, and also her body was such that there was a thick layer of dirt on it, he says. And so in this condition, Devahuti entered the lake to take a dip in it. And so in this session we have learnt until this. So further what happens is, Devahuti emerges from that like a very, very beautiful maiden as she was before, and she sports with Kardama in that aerial mansion. So let us see that in the next session. Radhe Radhe.